அந்த பக்கம் கூட்டணி போனீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், 20 சீட்டு கொடுக்குறாங்கன்னா 20 சீட்டு கிடைக்கும். எங்கள் கூட வந்தீங்கன்னா நாங்கள் 10 சீட்டு கொடுக்குறோன்னா 10 எம்எல்ஏ கிடைக்கும் உங்களுக்கு. ஒன்றிய அரசு தான் வந்து அதை தெளிவுபடுத்தணும். என்ன அவர்கிட்ட இருந்து ஏதாவது ரெப்ரசன்டேஷன் வந்ததா, இல்லை இவங்களுக்கு ஏதாவது உளவுத்துறையிலேருந்து ஏதாவது குறிப்பு வந்ததா அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல ஒன்றிய அரசு இருக்கு. நான் வாக்கு பெறக்கூடிய அரசியல்வாதிகளோ மக்கள் பிரதிகளோ மட்டும் மக்களுக்கு பொறுப்பானவர் இல்லை. களத்தில் போய் ஒரு போராட்டம் நடத்தினா அது யாரும் அதை வந்து பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் சமூக ஊடகத்தில் நான் உட்காந்துட்டு எங்கேயோ ஒரு ரூமில் உட்காந்துட்டு 2 லைன் போட்டோன்னா இது ஒரு டிஸ்கஷன் வருது. பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி வந்து சரியா செலவு செய்யப்படலன்னு அதுக்கான சட்டம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கும். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஒரு முயற்சி தான். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றவங்க வந்து அவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெற வைக்கக்கூடியவர்கள் அல்ல. தேர்தலில் வெற்றி பெற வைக்கக்கூடியது வந்து மக்கள் தான். ஒரு ஆட்சி இருக்கு, அந்த ஆட்சியில் வந்து அமைச்சர்கள் பங்குன்றது அடுத்தடுத்த நிலைகள். எங்களுக்கு வந்து வெகு நாட்களுக்கு முன்பாகவே வந்து இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு வந்து எங்களை வந்து நாங்கள் வந்து நிறைய எண்ணிக்கையில் போட்டிடணும்னு நினைக்கிறோம், அதனால வந்து உங்களுக்கான இடங்கள்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு. இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான திரு எஸ் பாலாஜி அவர்கள் இன்று வருகை தந்துள்ளார். இன்றைய அரசியல் சூழல் மற்றும் அடுத்த ஆண்டு ஓராண்டிலும் தேர்தல் நடைபெற உள்ளது. இதை பற்றியெல்லாம் விவாதிப்பதற்கும் பேசுவதற்கும் அவரிடம் நிறைய கேள்விகள் இருக்கிறது. அவருடன் நாம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்மையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சில மாதங்களுக்கு முன்பு ஆதவ அர்ஜுனா இணைஞ்சிருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற சில கோரிக்கைகளை வச்சதுக்கப்புறம் அவர் சில விளக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு. இப்போ அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர் நகர்ந்து விட்டார். அங்கே இப்போ அவர் அன்றைய பதவி எடுத்துட்டு அன்றைக்கி அந்த கட்சியில் போய் சேர்ந்து அன்றைக்கி மாலை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் தலைவர் அவர்கள் திரு திருமாவளவன் அவர்களை பார்க்கும்போது வந்து பார்த்துட்டு அவர் போனது பிறகு தலைவர் அவர்கள் அவர் சென்றதில் வருத்தம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆதவ அர்ஜுனா இங்கேருந்து அவர் செல்ல நேர்ந்தது, தமிழக வெற்றிகளுக்கு செல்ல நேர்ந்தது ஒரு இழப்பாக விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறார்கள். முதலில் வந்து அவர் வந்து கட்சியை விட்டு போகின்ற பொழுது அவர் சொன்னதில்லை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முழக்கம். இப்போ அந்த முழக்கம் எப்போவுமே வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. அதை வந்து எப்போ முன்னை வைக்கணும் என்ன செய்யணுன்றது இப்போ நீங்கள் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு முழக்கம். அந்த முழக்கத்தை நோக்கி நகர்கின்ற பணியை தான் வந்து கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழ் செஞ்சிட்ருக்காரு. அவர் வந்து அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்ற பொழுது இது மாதிரியான ஒரு அந்த முழக்கத்தை சொல்கிறேன்றது வந்து என்ன காலகட்டத்தில் சொன்னார், எதற்காக சொன்னார், என்ன நோக்கத்திற்காக சொன்னார்னு பல கேள்விகள் அதற்கு பின்னால் சூழ்ந்திருந்தது. தலைவர் எழுச்சி தமிழே பல நேர்காணலில் சொல்லியிருக்காரு. நான் அவர் இதெல்லாம் பண்ண வேண்டான்னு சொன்னேன், இதெல்லாம் செய்ய வேண்டான்னு சொன்னேன்னு. ஒரு கட்சி ஒரு அமைப்புன்னும் பொழுது ஒரு கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு கட்சி தலைவர் இடுகின்ற பணிகளை அவர் விரும்புகின்ற அவர் எந்த திசையில் கொண்டு போகணுமோ அதை கொண்டு போனால் தான் கட்சியில் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க முடியும். ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும்னே ஒரு புத்தகத்தை எழுதினவர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரான எழுச்சி தமிழர், அமைப்பாய் திரள்வோம்னு. அந்த சூழல் அவர் போனார், அதெல்லாம் நடந்து முடிந்தது. வருத்தம் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவர் எழுச்சி தமிழரை பொறுத்தவரை கையில் கிடைக்கின்ற ஒவ்வொன்றையும் ஆயுதமாக்கும் என்கின்ற நிலையில் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் போது எல்லாருடைய பங்களிப்பும் இருக்குன்னு நினைப்பார். அவர் ஒரு தலைவராக இருந்து வெளிப்படுத்தினார், ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஒரு பார்ட்டியோட லீடராக இருந்து வெளிப்படுத்தினார்ன்றவரை அவருக்கே இருக்கக்கூடிய அடிப்படையாக ஒரு மனிதனை மிக்க மாந்தர் என்கின்ற நிலையில் வந்து வெளிப்படுத்தினதாக தான் பார்க்குறேன். இதுக்கு ஒன்றும் பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் ஒன்றும் கிடையாது. அப்போ அதாவது அவர் வந்து தலைமைக்கு கட்டுப்பட அவர் மறுத்து செயல்பட்டார் அப்படின்ற ஒரு துணி அதுதானே வந்து எழுச்சி தமிழர் வந்து விளக்கம் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்தது. அவருக்கான அவரை வந்து தற்காலிக நீக்கம் கொடுத்துருந்தோம். அது சொல்லும் பொழுது இப்போ என்னுடைய வார்த்தைகள் அல்ல, தலைவர் எழுச்சி தமிழருடைய பார்வையில் அவர் வெளிப்படுத்தியதாக தானே கட்சியில் வந்து நான் வந்து அவர் அதற்கு கூட சொன்னார்ல, நான் வந்து பல நேரங்களில் பல விஷயங்களில் சொல்லியிருக்கேன். அவர் வந்து ரொம்ப அதை கடந்து வந்து சில செய்கைகளில் ஈடுபட்டார்ன்றது தலைவர் எழுச்சி தமிழரே பொதுவெளியிலே பேசியிருக்காரு. இப்போ அவரும் துணை பொதுச் செயலாளர் தான், அவர் நியமிக்கப்பட்டார் ஆரம்பத்தில். இப்போ நீங்களும் ஒரு துணை பொதுச் செயலாளர் தான். இப்போ உங்களை மாதிரி பின்னால் வந்த அந்த தலைவர்கள்லாம் வந்து அமைதியாக இருக்கிறப்ப அவர் முன்னின்று அது பேசுகிறதுக்கு ஏதாவது பின்னணி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியல, அதுதான் எழுச்சி தமிழர் சொன்னார். அவர் என்ன திட்டத்தோடு வந்தார்ன்றது தெரியலன்றது அவர் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி அவரை மாதிரின்றதை விட கட்சியில் வந்து பல பேர் இருக்கும், அன்றைக்கி 12 பேர் இருக்கும் துணை பொதுச் செயலாளராக.
ஒருத்தருக்கு ஒரு அரங்கத்தில் ஒரு நிலையிலிருந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் தான் அவருக்கு இருந்த ஒரு சில ஆற்றலை வந்து இயக்கத்திற்கு பயன்படும் என்கின்ற நிலையில் அவருக்கு அந்த பொறுப்பு அளிக்கப்பட்டது. அது என்னன்றது வந்து இன்றைக்கி எல்லாமே ஆன் ரெக்கார்டே இருக்குது. அவர் என்ன செஞ்சார், தலைவர் எழுச்சி தமிழர் எப்படி ரியாக்ட் பண்ணார்னு. ஆகவே இதுக்கு ஒன்றும் பெரிய ரிலவன்ஸ் ஒன்றும் கிடையாது. அவர் பொதுவாகவே எல்லாத்துக்குமே வந்து மனிதநேயத்தோடு அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு தலைவர். கடந்த காலங்களில் கூட வந்து நீங்கள் கட்சி மாறுபாடுகள்லாம் கடந்து எல்லார் மேலேயும் வந்து ஒரு அஃபெக்ஷனேட்டாக இருக்கக்கூடிய ஒரு லீடர். அப்படி ஒரு வெளிப்படுத்தின ஒரு கருத்து தானே தவிர அதுக்கு பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம அந்த வேங்கை வயல் விவகாரத்துக்கு நம்ம போயிடலாம் சார். இப்போ அந்த விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்ட 3 பேரே வந்து அதில் குற்றவாளி ஆக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு பேசு பொருளாக தமிழ்நாட்டில் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த விஷயத்தில். அதில் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து கேட்டிருந்தார். அப்போ தமிழக அரசு அதை முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டது இந்த வழக்கு விசாரணையில் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் அரசு தோல்வி அடைந்து விட்டதுன்னு அரசு வந்து ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் கான்ஸ்டியூஷனை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். இந்த 3 பில்லர்ஸ்ன்றோம். இன்றைக்கி உங்களை போன்ற ஊடகத்தை 4வது பில்லர்ன்றோம். இந்த 3மே தூண்கள் தான், ஒன்றோட ஒன்று இன்டர்ரிலேட் ஆனதான். இன்றைக்கி கவர்னன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க, ஒரு அரசை நடத்தக்கூடியவர்கள் இந்த அரசினுடைய கருத்தியல் என்ன டைரக்ஷனை கொடுக்க முடியும். எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பணிகளை முன்னெடுக்கிறாங்க. அப்படி தான் காவல்துறை வந்து அதில் விசாரணையை முன்னெடுத்தது. இதில் வந்து காவல்துறை விசாரணையை முன்னெடுக்கும்பொழுது காவல்துறையை விட உள்ளூர் காவல்துறை வந்து கொஞ்சம் பயஸ்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இப்போ சிபிசிஐடிக்கு போகிறோம். சிபிசிஐடியில் வந்து இன்றைக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களே குற்றவாளிகள் என்கின்ற நிலையில் வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ நமக்கு அந்த விசாரணை முறையில் வந்து பல ஐயங்கள் இருக்கிறது. அது தலைவரே வந்து அவர் ஏற்கனவே வந்து ஃபாரன்சிக்கில் இருந்ததுனால அது தொடர்பாலாம் ரொம்ப விவரமாக பேசியிருக்காரு. இப்போ இந்த நிலையில் வந்து அடுத்த ஆப்ஷன் என்னன்னும் பொழுது வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது, வேறு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிடையாது. இப்போ சிபிஐக்கு வந்து நம்ம வந்து க்ளீன் ஷீட் கொடுக்கல, சிபிஐ வந்து எல்லாம் சரியாக பண்ணிவிடும்னு சொல்ல. சிபிஐ வசமொழி இது ஒப்படைக்கப்பட்ட பல வழக்குகள் இன்னும் வந்து முடிக்கும். ஆனால் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஸ்டேஜ், ஒரு ஆல்டர்னேட்டிங் ஏஜென்சின்ற முறையில் சிபிஐ கேட்டிருக்கோம். இப்போ இந்த சமீபத்தில் முதலமைச்சரை சந்தித்து தலைவர் வந்து வேறு இதில் வந்து நீதி விசாரணைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்படி தான் இதை பார்க்கணுமே தவிர இதில் ஃபெயிலியர்ன்ற வார்த்தையில் பல வழக்குகளில் பல நேரங்களில் வந்து காவல்துறை தவறு செய்து, எல்லா ஆட்சியிலையும் தவறு செய்து, அந்த மாதிரியான ஒரு நிலையில் இது ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து முதலமைச்சர் இப்போ தலையிட்டு இதில் நடவடிக்கை எடுக்கணுன்றதை எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு தலித் செயற்பாட்டாளராக இப்போ ரொம்ப தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பட்டியல் சாதியினருக்கு எதிராக வந்து நிறைய குற்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்றத பற்றி ரீசெண்டாக சொல்லியிருந்தார். விடுதலை சிறுத்தைகள் அப்படி கருதுறாங்களா சார்? அதாவது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நாட்டினுடைய ஒரு பெரிய அவையாக இருக்கிற சட்டமன்றத்தில் பேசுகிற பேச்செல்லாம் வந்து இந்த மாதிரி பதிவுகள்லாம் வந்து பொதுவெளிக்கு வர மாட்டேங்குது. இப்போ எல்லாமே சமூக ஊடகத்தை நோக்கியே வந்து ஒரு பார்வை இருக்குது. இப்போ நான் வந்து களத்தில் போய் ஒரு போராட்டம் நடத்தினா அது யாரும் அதை வந்து பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் சமூக ஊடகத்தில் நான் உட்காந்துட்டு எங்கேயோ ஒரு ரூமில் உட்காந்துட்டு 2 லைனை போட்டேன்னா இது ஒரு டிஸ்கஷன் வருது. திரு ரஞ்சித் அவர்கள் சொன்னார், ரைட்டு, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேனே, நான் இப்போ கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை மானிய கோரிக்கைகளை பேசும்பொழுது இந்த மாதிரி ரெக்கார்டெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து மக்கள், பட்டியலின மக்கள் மீது குறிப்பாக வந்து வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்து இருக்கிறதுன்னு ஆன் ரெக்கார்டு. நான் அப்படியே சிலரை மாதிரி சொல்லிட்டு போயிட முடியாது. சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் நான். குறுக்கிட்டு இவர் சட்டத்துறை அமைச்சர் வந்து அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது வந்து அந்த கருத்து நான் அதான் சொல்ல வரேன். இப்போ நாங்கள் வந்து அதை வந்து வெளிப்படுத்தும் பொழுதோ இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, அரசுக்கு ஒருவேளை எதிர்நிலையில் இருக்கிறார்கள், இல்லை அரசுக்கு மாறுபட்ட திசையில் இருக்கக்கூடியவர்கள் கருத்து வைக்கிறாங்கன்னா அது ஒரு டிஸ்கஷன் கொண்டு போகிறதும், எங்களை மாதிரி இருக்கிறவங்க நாங்கள் வந்து உள்ளபடியே வந்து பொறுப்புணர்வோடு வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் வந்து நாங்கள் சொல்லலைன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அவர் சொன்னதில் வந்து ஒன்றும் தவறாக நான் கருதலை. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அது என்னன்றது வந்து அரசு சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. சரிங்க சார். சார், இந்த விஷயத்தில் இப்போ பட்டியல் சதுரிக்கிற குற்றங்களுக்கு வந்து இப்போ சம்பந்தமாக வந்து விடுதலை சிறுத்தைகள் அமைதியாக இருக்குது, திமுக கூட்டணி நிர்பந்தம், பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் முன்னாடியே பதில் சொன்னேன். சமூக ஊடகத்தில் நான் வேணால் ஒரு 2 ட்வீட் போடுறேன். நான் சட்டமன்றத்தில் பேசுறதுன்னு பார்த்தோம்னா சட்டமன்ற உறுப்பினராக இந்த கட்சியும் இந்த மக்களும் என்னை அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ நான் சட்டமன்றத்தில் வந்து எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து நான் பயன்படுத்துகிறதா. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ நாங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எல்லா நடவடிக்கைகளையும் வந்து நாங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து ஒவ்வொன்றுத்தையும் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்க முடியாது. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னா
நான் வந்து அரசு இப்போ நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன், சட்டமன்றத்தில் இது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர் நிலையில் இருக்கக்கூடியவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட நான் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், நான் எல்லாத்தையும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது. ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனுக்காக நடக்கக்கூடிய விஷயங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பங்கு ஒவ்வொன்றிலுமே இருக்கிறதுன்றது தான் உண்மை. இன்றைக்கி வந்து எல்லாம் சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து ஒரு காலத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் குற்றச்சாட்டு வச்சோம், பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி வந்து சரியாக செலவு செய்யப்படலன்னு. அதுக்கான சட்டம் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஒரு முயற்சி தான். அதனால் நாங்கள் எங்களுடைய பணிகளை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் தொடர்பான விஷயங்களை வந்து எந்த தளத்தில் கொண்டு போகணுமோ அதை கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். அது சிலருடைய பார்வைக்கு வரலன்றதுனால நாங்கள் பண்ணலைன்ற மாதிரியான விஷயம் பேசுறது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. ஓகே. இல்லை, குறிப்பாக அது பாரதிய ஜனதா கட்சியில் அவங்க வந்து அந்த அது ஒரு பிரச்சனை முன்னெடுக்கிறாங்கன்றால அதுக்கு அவங்க வந்து அதை பற்றி பேசுறதுக்கே அருகதை இல்லாதவங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒன்றிய அரசில் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபாய் வந்து கட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு கட் பண்ணியிருக்காங்கன்னா, பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் கட் பண்ணியிருக்காங்க. ஒரு 600 கோடி ரூபாய் பழங்குடியின மக்களுக்கு கட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்கன்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து இயல்பான இருக்கக்கூடிய காழ்ப்பில் சொல்கிறாங்கன்னு தான் பார்க்க முடியும். சார், இப்போ விடுதலை சிறுத்தைகள் நீண்ட கால முழக்கம் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது வந்து இப்போ வருங்காலங்களில் வந்து அதை வென்றெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து கட்சி வந்து ஒவ்வொரு நகர்வாக வந்து தலைவர் எழுச்சி தமிழர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசும்பொழுது சொல்லுவார், அங்குலம் அங்குலமாக வளர்றதுனாலும் அழுத்தம் திருத்தமாக வளருதுன்னு. இன்றைக்கி அங்குலம் அங்குலமாக வளர்ந்த கட்சி இன்றைக்கு வந்து அடிமேல் அடி எடுத்து வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது வந்து, நீங்கள் ஆட்சியில் வந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, இத்தனை மந்திரி இருக்கிறாங்கன்னா நாங்கள் எங்களுக்கு இத்தனை மந்திரி கொடுங்க, இத்தனை துறை இருக்குன்னா இத்தனை துறை கொடுங்க. இல்லை வந்து ஒரு நடைமுறை சாதாரண அரசியலில் வணிக நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அரசுகளாக இருந்தால் அவங்க வணிக நோக்கத்தோடு அவங்களுக்கு வர்ற விஷயங்களில் எங்களுக்கு பங்கு கொடுங்கன்றது இல்லை. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்றது இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து இப்போ நாங்கள் இருந்திருக்கோம். இப்போ நீங்கள் இந்த அரசில் வந்து இப்போ இன்றைக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம்னு. இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரியான திட்டங்களே இல்லை வந்து உதவி கொடுக்குறாங்கன்னு வச்சு, தொழில் தொடங்கிறதுக்கு உதவின்றது கொஞ்சம் வசதியானவங்க, பேங்க்கில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க போய் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான வாய்ப்பு, இந்த மாதிரியான அதிகாரம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்காம இருந்தது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இன்றைக்கு வந்து சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய நிலையில், அரசில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ அது வந்து அதிகாரத்தில் பங்கு தான். அது நீங்கள் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம்னு ஒரு திட்டம் மூலம் இப்போ நீங்கள் வசதியானவங்க இல்லை வந்து சமூக வலிமை கொண்டவங்க பேங்க்கில் போய் லோன் வாங்குறாங்க, தங்கள் தொழில் தொடங்குறாங்க. இன்றைக்கி அரசின் மூலமாக இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரியான நகர்வுகள் தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு அதுதான் தலைவர் எழுச்சி தமிழர் சொல்கிறார். இதோடு நின்றுடாது, நான் சொன்ன நிலைக்கும் வரும். ஒரு ஆட்சி இருக்குது, அந்த ஆட்சியில் வந்து அமைச்சர்கள் பங்குன்றது அடுத்தடுத்த நிலைகள், அது உரிய நேரத்தில் அதை அடைவோம் நாங்கள். சார், இப்போ அண்மையில் இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் வந்து சந்தித்து போனது, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இப்போ ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. 2021 திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ண மாதிரி இப்போ அவர் ஒர்க் பண்ணுவார்னு தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றவங்க வந்து அவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெற வைக்கக்கூடியவர்கள் அல்ல. தேர்தலில் வெற்றி பெற வைக்கக்கூடியது வந்து மக்கள் தான். அவங்க என்னன்னா ஒரு சில விஷயங்களை வந்து எளிதாக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பசங்க வந்து படிக்கிறாங்க, பசங்க சில பசங்களால் வந்து சரியாக வகுப்பில் படிக்க முடியலன்னா அவங்களுக்கு டியூஷன் வைக்கிறாங்க. இல்லை நல்லாவே படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க, அதை நான் நல்லா படிக்கணும்னா நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியவங்க. இப்போ பொது தேர்வு மாதிரி தேர்வில் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் அவங்களுக்கு டியூஷன் வைக்கிறாங்க. அப்போ அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களில் நல்லா சொல்லிக் கொடுக்குற வாத்தியாராக என்ன பண்ணுவார்னா நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ விளையாட்டு இருக்குது, விளையாட்டில் வந்து அந்த மாதிரி விளையாட்டில் வந்து நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்களை வந்து இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக, இப்போ உதாரணத்துக்கு டெண்டுல்கர் கிரிக்கெட் ஆடுறாருன்னா அவர் நல்ல பிளேயரு, இயல்பாகவே அவர்கிட்ட திறன் இருக்குது, சில பந்துகளை சரியாக ஆட மாட்டார்னா அப்போ அவர் எந்த நின்று பேட் ஆடணும், இல்லை அவர் எவ்வளோ வெயிட் பேட்டு தூக்கணுன்ற மாதிரியே சஜஷன்ஸ் கொடுக்கறது பண்ணுறாங்க. அந்த மாதிரி நுணுக்கங்கள் கொடுக்குறவங்க தான் அவங்க. அந்த நுணுக்கங்கள் கொடுக்கறதுனாலேயே வந்து ஒரு கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு வந்துடும் அப்படின்னு நாம் நினைச்சோன்னா அது வந்து ரொம்ப தவறானது. அப்படி தான் பிகே வந்து திமுகவுக்கு வந்து சில வழிமுறைகளை வந்து பண்ணாங்க. இன்னொன்று அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா,
டேட்டாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் வேலையை வந்து பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கிறேன். எனக்கு மைண்ட்லேயே இருக்குது, இந்த ஒரு ஒரு தொகுதி இருக்குன்னா இந்த தொகுதியில் எத்தனை ஒன்றியம் இருக்குது, இல்லை ஒன்றியத்தில் எத்தனை ஊராட்சி இருக்குது, எத்தனை ஊராட்சியில் எத்தனை ரெவன்யூ வருவாய் கிராமங்கள் எத்தனை இருக்குது, பஞ்சாயத்து வில்லேஜ் எத்தனை இருக்குது, வருவாய் வில்லேஜ் எத்தனை இருக்குது, எத்தனை பூத் இருக்குன்றதுலாம் என்னோட மைண்டில் இருக்குது. இதை வந்து நான் வந்து எனக்கு கீழே பணியாற்றுறவங்க கூட கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஒருத்தர் அப்போ என்னென்னா இந்த மாதிரி டெக்னாலஜி டீம் என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையும் பிரித்து பண்ணுற ஒரு ஆஃபீஸ் வேலை அது. இதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலை. இது என்னமோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தாருன்னா அப்படிலாம் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் பிகேவே ஜெயிச்சுட்டு போகிறாரு. அவர் ஏன் மற்றவங்களுக்குலாம் சொல்லி கொடுக்குறவர் அவர் ஜெயிச்சுட்டு போகிறாரு. அதே மாதிரி இங்கே இவங்களை ஜெயிக்க வச்சவர் அவங்களை ஜெயிக்க வச்சவர் அவர் பீகாரில் ஜெயிச்சுட்டு போகிறாரு. அது முடியாது. அதனால் இது வந்து ஒரு 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 மாயை ஒரு ஒரு இது கொடுக்கும். அன்றைக்கி திமுகவுக்கு ஆதரவான மனநிலை இருந்தது, திமுக கூட்டணியில் எல்லா கட்சியும் இருந்தோம். அப்போ அந்த வெற்றி வாய்ப்பை வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் கொடுக்க முடியுமே தவிர மற்றபடி வந்து இதில் ஒன்றும் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துட முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு செய்தி தான். சரி, இருந்தாலும் இப்போ வலுவான கட்டமைப்பு உள்ள திமுகவே வந்து அது மாதிரி ஒரு அதுதான் இதுதான் காரணம். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஈஸியாக எளிதுபடுத்துறது. முன்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம ஓட்டு இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, உங்களோட காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து டோர் ஸ்லிப் கையில் எழுதி கொடுப்போம் கட்சிகள்லாம். இப்போ எலெக்ஷன் கமிஷனே கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் வந்து முன்னாடி கையில் எழுதணும், இப்போ எங்கே கையில் எழுதுகிறோம், பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம், ஃபோட்டோவை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும். நீங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு வந்து அதில் பரிச்சயம் கிடையாது. கட்சியில் இருக்க தோழர் வந்து நீங்கள் மீட்டிங் போட சொல்கிறீங்களா போடுவாங்க. மீட்டிங்க்கு வந்து மக்களிடம் தகவலை கொண்டு போய் சேர்ந்து மக்களை கொண்டு வந்து சேர்க்கணுமா சேர்ப்பாங்க. இதற்கு பயன்படுகிறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம்க்கு பயன்படுகிறது ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதை பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் இது ஒரு பெரிய மாயை. இது மாதிரி ஏதோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வந்து வந்தாங்கன்னா போனாங்கன்னா எனக்கு நான் அவங்களோட பணியை குறைச்சி மதிப்பிடல. அவங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இன்னும் கூட புரிகிற மாதிரி சொல்லணும்னா திருமணங்கள்லாம் முன்னாடி நாமளே சமையல்காரனை ஃபிக்ஸ் பண்ணுவோம், நாமளே வந்து டெக்கரேஷனுக்கு ஆளை பிடிப்போம், நாமளே வந்து அங்கே இருக்கக்கூடிய பந்தல் போடுறதுக்கு ஆளை பிடிப்போம், எல்லாம் நாமளே பண்ணுவோம், நாமளே அச்சு பிரிண்ட் அடிக்கிறவங்களை தேடி போவோம், நாமளே வந்து இன்விடேஷன் ஒருத்தரும் கொடுக்கணும். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்றோம், அவரே டிசைன் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு, கார்டை அவரே பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாரு, முடிஞ்சால் அவரே பத்திரிக்கை எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு, சமையலுக்கு அவர் ஆள் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து இந்த மாதிரியான அது வந்து அந்தந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாதிரி கொஞ்சம் வசதி வந்து அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்கள இது பண்ணுறாங்க. வசதி இருக்கிறவங்க பிகே மாதிரியால் என்கேஜ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ 2021 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து இப்போ 6 தொகுதி இப்போ திமுக கூட்டணி கட்சி எல்லாமே பெரும்பாலான கட்சிகள் காங்கிரஸை தவிர்த்து மொத்தம் 6 தொகுதியில் போட்டிட்டாங்க. அதை வந்து கூட்டணி கட்சிகள் வந்து பிரசாந்த் கிஷோர் கழுத்து நெறித்தார் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாவலன் கூறியிருந்தார். அது மாதிரி நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, நீங்கள் வந்து அவர் சொன்னதில் வந்து ஒரு உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் அவங்க வியூஸை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சி வந்து அதிகமான தொகுதியில் நின்னா தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு, தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 தொகுதி வேணும் இல்லையா? இப்போ 118 தொகுதி வந்து வெல்லணும்னு ஜெயிக்கணும், தனிப்பட்ட முறையில் திமுக வெற்றி பெறணும்னா அப்போ 118க்கு மேலே தான் நிற்கணும். இப்போ நிற்கிற எல்லா தொகுதியிலும் அவங்க வெற்றி பெற முடியாது. அப்போ இந்த ஸ்ட்ரைக் ரேட் என்னன்றது இருக்குது. அப்போ வந்து அவங்க வியூக வகுப்பாளருக்கு வந்து என்ன வேலை, அவங்க வந்து ஒரு வியூக வகுப்பாளர், வெற்றிகரமான வியூக வகுப்பாளர்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? அவர் வேலை செய்யறது எந்த கட்சிக்கு? திமுகவுக்கு. திமுக ஆட்சி அமைச்சதுன்னா நீங்களும் நானும் ஒத்துப்போம். என்ன சொல்லுவோம், ஆஹா பிகே வந்தாரு வேலை பார்த்தாருன்னு. அப்போ அவர் என்ன பண்றாரு, திமுக வெற்றி பெறணும்னா அவர் உண்மையிலேயே அவர் வந்து பெரிய உக்தி வகுப்பாளர்னா நீங்க 120 நில்லுங்க, உங்களை 118 ஜெயிக்க வைக்கிறேன்னாரு. அவரு அது கிடையாது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். அவர் அது கிடையாது. அப்ப அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுவாரு. நீங்க வந்து 118 ஜெயிக்கணும், நீங்க பாட்டு கூட்டணிக்கெல்லாம் வந்து நிறைய கொடுத்துட்டீங்கன்னா எப்படி? நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு திமுக வந்து 2011 பாருங்க குறைவான சீட்டில் நம்ம நின்னோம், அதனால் நீங்கள் அதிகம் நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. அது அந்த சஜஷன் கொடுத்தாங்க. அந்த சஜஷன் அடிப்படையில் இந்த மாதிரியான கருத்தோட்டம் வந்து 2016 திமுக வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும். டிகே சிலங்கோன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு, 180 தொகுதிகளுக்கு மேல் திமுக போட்டியிடும்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஞாபகம் இருக்குங்களா? 2016 கொடுத்தாரு. அது என்னன்னா ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்தாங்க, நாங்க நிறைய சீட்ஸ் நிக்க போறோம், அதனால கூட்டணி கட்சி. அது வந்து அதுக்கப்புறம் காங்கிரஸ் அது குறைச்சாங்க. உங்களுக்கு வந்து அந்த நெருக்கடியில தான் வந்து கிட்டத்தட்ட மக்கள் நல கூட்டணியை உருவாச்சு. சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் H. தமிழே சொன்னாரு, எங்களுக்கு வந்து வெகு நாட்களுக்கு முன்பாகவே வந்து இன்றைய முதலமைச்சர்
அன்றைக்கு வந்து எங்களை வந்து நாங்கள் வந்து நிறைய எண்ணிக்கையில் போட்டிடணும்னு நினைக்கிறோம், அதனால் வந்து உங்களுக்கான இடங்கள்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வேறு கூட்டணியை திங்க் பண்ணணும்னு சொன்னார். ஸோ இது வந்து அவர் பாவலன் சொன்னதில் வந்து அந்த அந்த துணி வந்து இருக்குது. ஒரு வியூக அமைப்பாளராக என்ன பண்ணுவாங்க, இப்போ இன்றைக்கி கூட யாருக்கு எந்த கட்சிக்கு வியூக அமைப்பாளராக போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் எல்லாருமே அதானே நினைப்பாங்க. சார் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இப்போ ஒரு மாநில கட்சியாக இப்போ அந்தஸ்து பெற்றுவிட்டது. இப்போ வரும் தேர்தலில் வந்து இப்போ நீங்கள் இன்னும் அதிகமாக போட்டியிடுறது உங்களுக்கு கட்சிக்கும் உங்களுக்கு எதிர்காலத்துக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இப்போ அது மாதிரியான சிந்தனையில் ஓடிக்கிட்டு இருக்கா கட்சியில் அதிகம்? கண்டிப்பாக கட்சி வந்து அடுத்தடுத்த இதில் வந்து நிறைய தொகுதிகளில் நிற்கணும். கடந்த தேர்தலே நிறைய தொகுதியில் நிற்கணுன்றது தான் கட்சியினுடைய விருப்பமாக இருந்தது. அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அன்றைக்கி வந்து ஒரு இன்டாக்டாக ஒரு கூட்டணி இருந்தது. ஒரு கூட்டணி வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்ததுன்னா கூட்டணியில் இப்போ முன் கேள்வியில் இருந்தது தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் ஒரு கூட்டணி இல்லைன்னா நீங்கள் நிற்கிறது குறைவாக கூட நிற்கலாம். இப்போ நீங்கள் இந்த தேர்தல்லையே இப்போ நாங்கள் வந்து 6 சீட்டு வாங்கினப்போ என்ன பண்ணாங்க, குறைவானதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. அது உண்மை தான். அதில் வந்து எந்த மாறுபட்டுலையும் எங்களுடைய வலிமைக்கு குறைவானது தான் 6 தொகுதி ஒரு கூட்டணியில். ஆனால் தேர்தல் முடிவுகள்லாம் வந்த பிறகு வேறு சில கூட்டணிகளில் 25 சீட்டு நின்றவங்க, 26 சீட்டு நின்றவங்கலாம் அவங்களும் 4, 5 தான் ஜெயித்தாங்க. இப்போ நாங்கள் 4 ஜெயிச்சிருக்கோம். 6 நின்று 4 ஜெயித்தோம். காரணம் என்ன, இந்த கூட்டணியோட ஸ்ட்ரைக் ரேட். இந்த கூட்டணியோட ஸ்ட்ரைக் ரேட். ஸோ நீங்கள் எப்போவுமே நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டுமே ஒரு கூட்டணியில் இடம்பெறும் பொழுது முக்கியம் இல்லை, நம்ம அந்த கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். இப்போ நீங்கள் கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் அதிலிருந்து விலகி போனீங்கன்னா உங்களுடைய எண்ணிக்கை குறைந்துடும். இப்போ நீங்கள் சில தேர்தலில் இப்போ சரத்குமார் தலைமையில் ஒரு கூட்டணி அமையுது, அவர் 112 சீட்டு கூட கொடுப்பார், 115 சீட்டு கூட கொடுப்பார் யார் வந்தாலும், ஒரு வாழ்த்துக்காக சொல்கிறேன். அப்போ அங்கே வந்து அது இல்லை கான்டெக்ஸ்ட்டு. நீங்கள் திமுக கூட்டணியில் அந்த 6 எங்களுக்கு கம்மி தான், அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த சூழலை கருதணும். நீங்கள் கடந்த காலங்களில் ஒரு முறை மூப்பனாரிடம் பேசுகின்ற பொழுது ஜெயலலிதா அம்மையாரை அந்த மாதிரியாக பேசுனதா ஒரு செய்தி ஒன்று உண்டு. நீங்கள் வந்து அந்த பக்கம் கூட்டணி போனீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், 20 சீட்டு கொடுக்குறாங்கன்னா 20 சீட்டு கிடைக்கும், எங்கள் கூட வந்தீங்கன்னா நாங்கள் 10 சீட்டு கொடுக்குறோன்னா 10 எம்எல்ஏ கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து பார்க்கணுன்ற, வெறுமனே நம்பர்ஸில் மட்டும் ஃபிக்ஸ் ஆக முடியாது. கன்வெர்ட் எவ்வளோ ஆகுது அது ரொம்ப முக்கியம் அரசியலில். இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து இப்போ சீமான் பிரச்சாரம் வந்து ஒரு பரபரப்பாக பேசிக்கிட்டே இருந்தது. குறிப்பாக பெரியார் அவர் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது சம்மந்தமாக திருமாவளவன் அவர்கள் சொல்கிறப்ப வந்து அவர் பாசிசத்தை நோக்கி போகிற, இனவாதத்தை நோக்கி போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அவர் அதை நோக்கி தான் போகிறாரு, அதன் ஒரு பகுதியாக தான் பெரியாரை அவர் விமர்சனம் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அவருடைய நகர்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சிகரமாக பேசுகிற மாதிரி தோணுமே தவிர அதில் வந்து உணர்வுபூர்வமாகவோ அல்லது வந்து ஒரு அறிவுபூர்வமாகவோ இல்லை வந்து அவர் பேசுகிற கொள்கை, அவர் தமிழ் தேசியம்னு சொல்கிறாருன்னா அந்த தமிழ் தேசியம், அவர் பேசுகிற தமிழ் தேசியம் வேறு. ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து பேசக்கூடிய நிலையில் வந்து அவர் மாறுபட்ட விஷயங்களை தான் முன்வைக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து அதுவும் குறிப்பாக சமீப காலங்களில் அவருடைய சில சந்திப்புகளுக்கு பிறகு வந்து அவருடைய செயல்பாடுகள், இது எல்லாமே வந்து ஏற்கனவே அவர் மீது வந்து ஒரு சந்தேக பார்வை இருந்தது. இப்போ அதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் வந்து இன்றைக்கி இறங்கியிருக்காரு. இன்னொன்று இதோட சேர்த்து அவர் வந்து ஒரு ட்ராமான்வாங்கள ஒரு பெரிய இதில் இருக்கார், மன உளைச்சலில் இருக்கார். என்ன மன உளைச்சல்னா, இப்போ ஏற்கனவே வந்து அப்படி இப்படி தட்டு மாதிரி இது பண்ணி ஒரு 8% ஓட்டு வாங்கினார், கட்சி அங்கீகாரம் வாங்கியிருக்காரு. ஆனால் இன்றைக்கு புதிய வரவாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினால வந்து பெரிய பாதிப்பு அவருக்கு இருப்பதாக உணர்ந்திருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இங்கே ஏற்கனவே பேசக்கூடிய அரசியல், இங்கே நிறுவப்பட்ட அரசியல், இந்த அரசியல்லேருந்து நம்ம வேறு எதாவது பேசினா வேற ஒரு செக்மெண்ட்டை நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட வெளிப்பாடு தான் வந்து நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் அவரோட ஓட்டு பிஜேபியோட ஓட் பேங்க், அது கிட்டத்தட்ட நம்ம அந்த பகுதிகளில் கோவை ஈரோடு பகுதிகளில் பிஜேபிக்கு கொஞ்சம் வாக்கு. அதிமுகவும் அங்கே ரொம்ப வலுவான கட்சினா அதிமுக ஓட்டு வாங்கலை அவர். வலுவான கட்சினா அதிமுக எந்த அளவுக்கு வலுவானது, ஜெயலலிதா அம்மையார் வந்து அன்றைக்கு வந்து பெரியார் மாவட்டமாக இருந்து தனியாக நிற்கும் பொழுது அதில் எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சாங்க. நீங்கள் ஈரோடு கிழக்காக இருக்கட்டும், இல்லை வந்து காங்கேயமாக இருக்கட்டும், அந்தியூராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தனியாக, அதாவது திமுக ஒன்றுபட்ட திமுக, அதிமுக ஜான்னு இருக்கும்போதே ஜெயிக்கிறாங்க அங்கே. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் உண்மையிலேயே வந்து இவரை வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை இவரை வந்து ரைட்டு, இவர் பெரியாரை பேசணும், எது வேணால் பேசணும், இவர் வந்து நல்ல அரசியல் பண்ணுறாருன்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த அதிமுக வாக்கு வங்கி அவருக்கு தானே போயிருக்கணும்.
ஆனால் அந்த அதிமுக வாக்கு வங்கி வந்து திமுக பக்கம் விழுந்திருக்கு. அது அப்படியே கிளியராக இருக்குது. நீங்கள் போன எலெக்ஷனில் வந்து பிஜேபி வாங்கின ஓட்டம் இவர் ஓட்டம் அப்படியே சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். சார் இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து மத்திய அரசு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. இதில் அரசியல் இருக்குது அப்படின்னு சில விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் அப்படி பார்க்குறாங்களா? இது அதில் அரசியல் இருக்கும், அவர் பாதுகாப்பு சம்மந்தமான விஷயம் இருந்தாலும் அரசியல் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ இதில் அரசியல் இருக்குன்ற ஐயங்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு திரைத்துறையிலேருந்து இன்றைக்கு வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ நமக்கு தெரியல, அதை வந்து ஒன்றிய அரசு தான் வந்து அதை தெளிவுபடுத்தணும். என்ன அவர்கிட்ட இருந்து ஏதாவது ரெப்ரசன்டேஷன் வந்ததா, இல்லை இவங்களுக்கு ஏதாவது உளவுத்துறையிலேருந்து ஏதாவது குறிப்பு வந்ததா அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல ஒன்றிய அரசு இருக்குது. அப்படி அவங்க தெளிவுபடுத்தலை அப்படின்னா இந்த ஐயங்கள்லாம் வந்து சரி, அவரை வந்து நான் வந்து அவங்க 2 பேர் மறைமுகமாக இருக்காங்க அப்படி சொல்ல வரல. ஒருவேளை ஒன்றிய அரசு அவரை கையில் எடுப்பதற்கான ஒரு முயற்சி. இப்போ இதை வந்து 2 விதமாகவும் பார்க்கலாம் நான். ஒன்று வந்து ஒன்றிய அரசு அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இதை பண்ணாங்கன்னு பார்க்குறேன். இன்னொன்று இது மாதிரியான ஒரு அமைப்பின் மூலம், ஏன்னா ஒன்றிய அரசு இன்னைக்கு வந்து தாங்கிட்ட இருக்கிற அமைப்புகளை வச்சு தான் வந்து எல்லா மாநிலங்கள்லையும் அரசியலில் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அது இடியாக இருக்கலாம், இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட இந்த கேட்டகரியை வச்சு அவருடைய நகர்வுகளை வந்து வேவு பார்க்கறத பயன்படுத்துகிறாங்களா கூட தெரியல. அதாவது அங்கே இருக்க அந்த ஓய்பிரிவு, ஆமாம், இது வந்து அவர் தான் தெளிவுபடுத்தணும். ஒன்று அவங்க சொல்லணும், இல்லைன்னா அவர் சொல்லணும். இல்லை அவர் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு அப்படிப்பட்ட அச்சுறுத்தல் இல்லை, மக்கள்கிட்ட போகிறதுல எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவர் சொல்லணும்னா சொல்லலாம். இப்போ அவரும் அதை அக்செப்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஒன்று அவருக்கு உண்மையிலேயே அச்சுறுத்தல் இருந்தால் அக்செப்ட் பண்ணலாம், இல்லைனா பிஜேபியினுடைய நடவடிக்கைகளுக்கு ஒத்து போகின்ற வகையில் அக்செப்ட் பண்ணலாம். இப்போ கடந்த காலங்களில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தர்ம யுத்தம் நடத்தின காலத்தில் அவருக்கு ஒரு இதே மாதிரி பிரிவு கொடுத்தாங்க. ஆமாம். இப்போ அதுக்கப்புறம் அண்ணாமலை கொடுத்தாங்க, அது ஒரு கட்சி சார்ந்த ஒரு விஷயம். என்னன்னா உண்மையிலேயே வந்து சனாதன சக்திகளால், சாதியவாத சக்திகளால் மிகப்பெரிய அச்சுறுத்தலும் ஆபத்தும் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழருக்கு வந்து இருக்குன்றது வெளியில் தெரிகிற விஷயத்தை விட பல உளவு அறிக்கைகள் சொல்லியிருக்கு. ஆனால் வந்து இப்போ தான் மாநில அரசு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கொடுத்தாங்க. இது தொடர்பாலாம் வந்து ஒன்றிய அரசு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் இதில் ரொம்ப வேகமாக அதில் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ தற்போது போயிட்டு இருக்க பிரச்சனை, இப்போ புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் வந்து இப்போ நம்ம எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கு நிதி கொடுக்க முடியும்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னது இப்போ நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு பேசு பொருளாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து பற்றி விமர்சரிக்கப்ப அது வந்து ஒரு மிரட்டல் அப்படின்ற மாதிரி இப்போ தலைவர்னு சொல்லியிருந்தார். இப்போ அந்த விஷயத்தை வந்து இப்போ அவங்க அப்படி தான் கையாளுறாங்களா சார்? ஆமாம், நீங்கள் அவங்க வந்து இதில் மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு எதிராக இருக்குன்றத கோபத்தை வந்து எப்படிலாம் காட்டுறாங்கன்னா, பல திட்டங்களுக்கு வந்து தர வேண்டிய பணத்தை வந்து முறையாக தர்றதில்லை. அதாவது புது திட்டங்கள் வரலன்றது ஒரு பக்கம். ஏற்கனவே நீங்கள் தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய, இந்தியாவில் செயல்படக்கூடிய எல்லா மாநிலத்திலையுமே வந்து ஒன்றிய அரசு பங்களிப்போட சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு இருக்கும். அதில் எல்லாமே வந்து பொதுவாக 60% அவங்க பணம் இருக்கும், 40% நம்ம பணம் இருக்கும். இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து எதுலேயுமே வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பங்கை வந்து கொடுக்கறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் இந்த PMAY பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டுற திட்டத்தில் கூட ஏற்கனவே அவங்க ஒதுக்குற பணம் கம்மி, நாம் வந்து கூடுதலாக பணம் போடுறோம். ஒட்டுமொத்தமாக நம்ம கொடுக்குற பணம்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு வந்து 68% கொடுக்குது, அவங்க 38% கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தான் 60-40 வரும். இந்த திட்டத்திலே என்ன ஆகுதுன்னா, வீடு கட்டிடுறாங்க மக்கள், பணம் அவங்க ஒதுக்க வேண்டிய பணம் வரல. ஆனால் மாநில அரசு வந்து அதை கொடுக்காம இருக்க முடியாது, நாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி அதில் ஒரு பெரிய தேக்கம் இருக்குது, அது மிரட்டுற மாதிரி பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு அரசாங்கன்றது நான் சொன்னது மாதிரி லெஜிஸ்லேட்டிவ். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய தலையாய பணி என்னென்னா அரசு நிர்வாகத்தை வந்து லெஜிஸ்லேட் பண்ணுறது, தேவையான சட்டங்களை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறது. இன்னொன்று செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் கரெக்டாக செலவு பண்ணுறோமான்னு பார்க்கறது தான் சட்டமன்றத்தோட வேலை. இந்த எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லக்கூடிய நிர்வாகத்தை பார்க்குறாங்க இல்லையா, குறிப்பாக வந்து யார் பார்க்குறாங்க, இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்க்குறாங்க. அவங்க வந்து மாநில அளவிலான அதிகாரிகள் இல்லை, தேசிய அளவிலான அதிகாரிகள். இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் இந்த பிரச்சனையில் வந்து மிகவும் மெத்தனமாக இருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ நாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், எலெக்டட் கவர்மெண்ட் போய் யாரை கேட்குறோம், பிரைம் மினிஸ்டர் கிட்ட கொடுக்குறோம் மனு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட கொடுக்குறோம். அவங்க செய்கிறாங்களே செய்யலையே, அந்த மனு யாருக்கு அனுப்புவாங்க, அங்கே இருக்கக்கூடிய IAS ஆஃபீஸர்ஸ்க்கு அனுப்புவாங்க. இங்கே இருக்கிற IAS ஆஃபீஸர் இருக்காங்க. எப்படி வந்து அரசியல் ரீதியாக மாநில அரசு ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய
ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தொடர்பு நிலை இருக்கோ, ஒரு கனெக்டிவிட்டி இருக்கோ, மாநில ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய துறையுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இதுல வந்து கவனம் வந்து குறைவா செலுத்துறாங்க. இதை ஒரு பொலிட்டிக்கல் டிபேக்கில் தான் பாக்குறாங்க. இது வந்து ஒரு அரசியல் செக்மேட்டா தான் பாக்குறாங்களே தவிர, இங்க இருக்கக்கூடிய மாநில ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட தொடர்பும் இருக்கும், துறை ரீதியான தொடர்பும் இருக்கும் ஒன்றிய அரசுல. அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க உங்களுடைய அரசியலுக்காக வந்து தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கிறீங்கன்னு அரசு அதிகாரிகள் வந்து, ஏன்னா அவங்களும் இந்த இதுல நிர்வாகத்துல ஒரு பங்கு, மக்களுக்கு அவங்களும் பதிலளிக்க வேண்டியவர். நான் வாக்கு பெறக்கூடிய அரசியல்வாதிகளோ மக்கள் பிரதிகளோ மட்டும் மக்களுக்கு பொறுப்பானவர் இல்லை. மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கும் அதுல பங்கு இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த மாதிரியான சிக்கல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இதை உண்மையிலேயே ரிசால்வ் பண்ணணும்னா இதுல பெரிய பங்காற்ற வேண்டியது ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு இருக்கு. ஆனா என்ன காரணமோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து இது தொடர்பா வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பணியை முன்னெடுக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, என்னோட தொகுதியில எங்க தலைவரோட தொகுதியில மீனவர்களுக்கு கரை பாதுகாப்புக்காக வந்து திட்டத்தை அறிவிக்கிறாங்க மாநில அரசு. 40% நம்ம பணம் போட்டாச்சு. ஒரு வருஷம் முழுசா நிறைவடையுது. ஒரு வருஷமா இந்த 60% பணத்தை வந்து ஒன்றிய அரசு கிட்ட தான். இதுக்கு வந்து மந்திரியெல்லாம் தேவை கிடையாது. இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் தான். நம்ம இங்க இருக்கிற தலைமை அதிகாரி வந்து அங்க இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறாங்க அந்த ஃபண்டை. இதுல யாரும் இப்ப இந்த கல்வித்துறை மாதிரி நிறுத்துற ஃபண்ட் இல்ல, அது இதை கூட வாங்க மாட்டேன்றாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையா பார்க்கிறேன். எப்படி சார் இது இப்ப அதிகாரிகள் முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னு? முட்டுக்கட்டை இல்ல, அவங்க வந்து இதை பத்தி இதுல வந்து தமிழ்நாட்டை தான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதக்கூடியவங்க ரேங்கிங்ல வரக்கூடியவங்க ப்ரிஃபரன்ஸ் இருக்கு எந்த மாநில பணிக்கு போலான்னு. அப்படி இந்திய அளவுல வந்து முதல் மாநிலமா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தமிழ்நாடு தான். ஏன்னா தமிழ்நாடு வந்து எல்லா தட்பவெட்பத்துக்கும் சிறப்பான மாநிலம். தமிழ்நாட்டினுடைய அரசு அமைப்பா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, தங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா அப்படி வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் நன்றி கடன் ஆற்ற வேண்டிய நேரத்தில் தவறுறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸோட இன்டர்வென்ஷன் வந்து இதுல வந்து குறிப்பா தேவை. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து அதை பலனை அனுபவிச்சிருக்காங்க. இதை வந்து தமிழ்நாட்டினுடைய நலனை வந்து அவங்க எந்த மாநில அதிகாரியா வேணா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க தமிழ்நாட்டினுடைய நலனை இதுல பார்க்கணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திருப்பி அவங்க கட்சியில் ஒரு உள்கட்சி சலசலப்பு நீடிச்சுக்கிட்டே இருக்கு. 2017 இருந்தே அந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அதிமுக பொறுத்த வரைக்கும் வலுவா இருக்கணும் அப்படின்ற விருப்பத்தை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து கடந்த காலங்களில் வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ வரும் தேர்தலை, ஓராண்டுக்கு தேர்தல் இருக்கிற நிலையில் அந்த கட்சி வலுவோட பழைய நிலைமையிலே தேர்தலை எதிர்கொள்ளும் நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது ஒரு கட்சியினுடைய வலிமை என்பது வந்து மக்களிடம் அதற்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பது தான் வந்து கட்சியினுடைய வலிமை. அதே நேரத்தில் கட்சி இன்டாக்டாக இருந்தால் தான் வந்து மக்களை வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுகனுடைய இருப்பு அல்லது அதிமுகனுடைய தேவை இங்கே ஏன் இருக்குன்னா, 1-2ன்ற இடத்துல 2 திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய சூழலில் தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் பிஜேபி இன்றைக்கி எடுக்கிற முயற்சி கூட அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க தான் வீக்கெண்ட் பண்ணுறாங்க ஏடிஎம்கே அவங்க வீக்கெண்ட் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே வந்து அவங்களுடைய பிடியிலிருந்து நகரவே விட மாட்டாங்க. நீங்கள் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக அவங்ககிட்ட இருந்து வெளியில் வந்தாலும் கூட இன்னமும் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எந்த நடவடிக்கை பற்றியும் அவங்க வந்து வாய் திறக்க மாட்டாங்க. இப்போ நேற்றைக்கு வந்து சொல்லியிருக்காரு, 2 இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில்னு பேசியிருக்காரு. அந்த நிலையில் வந்து அது வலு பெற்றிருக்கா இல்லையான்றதை விட அவர்கள் வலுவாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வலுவாக இருக்கணும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸுக்கும் ஆளாகாமல் இருக்கணுன்றது தான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. நன்றி சார். எங்கள் அரங்கத்தில் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து மிக்க நன்றி.